ஐநாட்டு துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏண்டி வானதி, நிஜமா தானே சொல்ற? அந்த பாண்டி உனக்கு வேணாம் தானே? ஏன்னா புரோக்கர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கோம், இப்பயே சொல்லி தொல்லடி, நீ எதுவும் கோவத்துக்கு வித்துல இந்த முடிவு எடுக்கலையே அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், மா நான் தான் சொல்றேன்ல, நான் கோபத்துலலாம் முடிவே எடுக்கல, நான் நிதானமா நல்லா யோசிச்சு தாமா அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் அவன் பின்னாடி நானா மட்டும்தாமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவன் என்னைய எதுலையுமே ஒரு பெருசாவே பார்க்க மாட்டேங்கிறாமா. நானாதான் வழிய போய் அசிங்கப்படுறேன். இது எனக்கு தேவையாமா? வேண்டாமா, எனக்கு அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இப்பதாண்டி உனக்கு ஏதோ புத்தி வந்திருக்கு போல, இதை தன்னடி நாங்க முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீ அவன் பின்னாடியே சுத்தாதுன்னு இப்ப பாரு, சுத்தி அசிங்கப்பட்டதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், இங்க பாருடி, நாங்க புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோம், புரோக்கரு ஏதோ மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணியிருக்காராம், நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க. அதான் உன்கிட்ட அழுத்தம் திருத்தமா கேட்டுக்கிட்டு புரோக்கர் கிட்ட அவங்கள வர சொல்லலாமா வேணாமான்னு கேட்டேன். என்னடி, அவங்கள நாளைக்கு காலையில வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும், சரிம்மா, நீ என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு அந்த பாண்டி வேண்டாம். நீ எந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றியோ நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ நாளைக்கே கல்யாணம்னு சொன்னா கூட எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு உள்ள போயிருது. என்னங்க சட்டு புட்டுன்னு இப்படி முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா வானதி அப்பா கிட்ட கேட்கவும், சரி விடுடி, இவ இந்த மனசுல இருக்கையிலேயே வேற ஒரு நல்ல பையனா, நல்லா சம்பாதிக்கிறவனா, நல்ல குடும்பமா பார்த்து இவளை கட்டி கொடுத்துருவோம், இவன் மனசு மாறதுக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், அதுவும் சரிதாங்க, இப்பயே புரோக்கருக்கு போனை போட்டு அவங்கள நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், வானதி அப்பாவும் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில ஆகிறது. வானதியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்க. அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நம்ம ராகவ் தான் வானதியை பார்க்க வந்த மாப்பிள்ளை. ராகவ் கிட்டையும் ராகவோடைய அம்மா அப்பா பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கையில ராகவும் வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. கடைசியா ஒரு வழியா ராகவோடைய அம்மா அப்பா புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு தான் வானதியை பொண்ணு பாக்குறதுக்காகத்தான் இப்ப ராகவோடைய அம்மா அப்பா ராகவ் 3 பேர் வந்திருப்பாங்க. வானதியும் சீவி சிங்காரிச்சு புடவை கட்டி கையில காப்பி தட்டோட வந்து நிக்குது. ராகவும் வானதியை பாக்குறாரு. ராகவுக்கு வானதியை பிடிச்சு போயிருது. ராகவோடைய அம்மா அப்பாவுக்கும் வானதியை பிடிச்சிருக்கு. புரோக்கரு உங்களை பத்தி எல்லா விவரத்தையும் சொன்னாரு. தம்பி ஏதோ பெரிய கம்பெனி வச்சிருக்காப்லே ஆம்ல, நாங்க அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களால சீராட்டெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவோ, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செய்யுங்க, நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க போறது கிடையாது, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகவ் உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பா கேட்கவும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் தலையாட்டவும், நல்லதா போச்சு, எங்க பையனுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்களும் இவங்கிட்ட பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனா எங்களுடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட சரி சொன்னதே கிடையாது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ராகவுக்கு இந்த பொண்ணு தான் எழுதியிருக்கு போல, கடைசியில இப்பதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான், பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டான், நம்ம கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பா சொல்லவும், ஆமா கூடிய சீக்கிரமே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பாவும் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்பயே தட்டை மாத்திரா இருந்தாலும் மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா அப்பா கேட்க, சரி தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வானதியோடைய அம்மா அப்பாவும் வானதி மனசு மாறுறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை சட்டு போட்டு நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கையோட தட்டையும் மாத்திக்கிறாங்க. ஒரு நல்ல நாளா பாத்தீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம், வர்ற முகூர்த்தத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் வானதியோடைய அம்மா அப்பா இந்த இடத்துல தயங்குறாங்க. வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம்னா எங்களுக்கு சம்மதம் தான், ஆனா இருந்தாலும் நிறைய வேலை இருக்கே, பத்திரிக்கை மண்டபம் பத்தாதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு வானதிக்குன்னு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நகை சீராட்டெல்லாம் செய்யணுமே, அதுக்கு கொஞ்ச நாள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்பதான் ராகவோடைய அம்மா அப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்க மண்டபம் பிடிச்சுக்கிறோம், நாங்க பத்திரிக்கை அடிச்சுக்கிறோம், நீங்க பொண்ணுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நாங்க எங்க சார்பா பொண்ணுக்கு 50 பவுன் நகை போடுறோம், நீங்க பொண்ணை கட்டுன புடவையோட அனுப்பி வச்சா மட்டும் போதும், எங்க ராகவுக்கு இப்ப கல்யாணம் நடந்துராதான்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்காத நாளே கிடையாது, நாங்களும் ராகவ் கல்யாணத்துக்கு இப்ப சரி சொல்லிடுவா அப்ப சரி சொல்லிடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இப்பதான் அவ சரின்னு சொல்லியிருக்கா, எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, பொண்ணும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதனால சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம், வர முகூர்த்தமா பார்த்தே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பாவும் வற்புறுத்தவும் சரின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க,
நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த கேலண்டரை மட்டும் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பா சொல்லவும் வானதியோடைய அம்மா அப்பாவும் கேலண்டர் எடுத்து நல்ல நாள் பார்க்குறாங்க. அடுத்த வாரமே நல்ல முகூர்த்தமாக இருக்குது. கம்மிங் சண்டே நல்ல முகூர்த்தம். அதுலேயே ராகவுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எங்களுக்கு வசதியை பற்றிலாம் கவலை இல்லை. ராகவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும், எங்களுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும். நல்ல முகலட்சணமாக குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் எங்களுக்கு அது போதும். அதனால சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோடைய அம்மா அப்பா வானதியை பேசி முடிச்சிடுறாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பாவும் ராகவோடைய அம்மா அப்பா வழி அனுப்பி வைக்கிறாங்க. டே ராகவ், பொண்ணுகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லி ராகவோடைய அம்மா அப்பா சொல்லவும் ராகவும் வானதி கிட்ட போயிட்டு வரேன், நீங்கள் பார்க்க அழகாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் சரின்னு சொல்லி வானதியும் பார்த்தா மண்டையாட்டிடுது. என்னடி உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா கேட்கவும், மா எனக்கு நீ பார்க்குற பையனை பிடிச்சாலும் சரி பிடிக்கலாயினாலும் சரி, எனக்கு அந்த பாண்டியை தவிர நீ வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போ தட்டிக்கு என்கிட்ட இதை பற்றி கேட்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்போ எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு உள்ளே போயிடுது. என்னங்க இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா கேட்கவும், அவள் என்ன சொன்னாலும் விடுடி, ஏகப்பட்ட வேலை இருக்குது, அடுத்த வாரம் கல்யாணம், நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட அந்த நகை விஷயம் அப்புறம் சீராட்டு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அப்பா கிளம்பிடுறாரு. பாண்டி கடையில் வேலை பார்க்குற கண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. பாண்டியனே உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கவும், என்ன விஷயம் கண்ணா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. நம்ம வானதியை பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லவும் பாண்டிக்கு பார்த்தா ஒரே அதிர்ச்சி. என்ன கண்ணா சொல்கிற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், அட ஆமாண்ணே, பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, வர வாரம் கல்யாணம், ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லவும் பாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையாவா கண்ணா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், அட ஆமானே, வானதி வீட்டை தாண்டி வந்துகிட்டு இருந்தேன், அப்ப ஒரே காரு ஆட்களா இருக்கவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. இங்க பாண்டிக்கு பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. பாண்டி ஒரே பதட்டமா இருக்காரு. உடனே வானதிக்கு ஃபோன் பண்றாரு. வானதி பார்த்தா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது, ஃபோனை கட் பண்ணி விட்டுருது. திரும்ப பாண்டி வானதிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வானதி ஃபோனவே எடுக்க மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுது. என்ன பாண்டின்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கவும், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கண்ணா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், ஆனால் வானதி இப்படி ஒரு முடிவு எடுக்குன்னு நான் நினச்சே பார்க்கலனே அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லவும், சின்ன சண்டைக்கு இல்லாமாடா வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க, எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, ஆனால் இப்போ போட்ட சண்டைக்கு போய் திடீர்னு நான் வேணான்னு சொல்லி வேறொருத்தனை கல்யாணம் பண்ண பார்க்குறா, இவளை என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், என்னன்னே பண்ணுறது, நீயும் எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்க, அந்த வானதியும் சண்டை போட்டிருக்கு, ஆனால் வானதி இப்படி ஒரு முடிவெடுக்குன்னு நானும் நினச்சே பார்க்கலனே, சரி விடு, நீ எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்ட, அதுக்கப்புறம் வானதி தலையெழுத்து இதுதானா, அப்புறம் என்னன்னே பண்ணுறது, வானதியை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தானேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லவும் பாண்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. வானதியை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு மெக்கானிக் ஷெட்டில் உட்காந்துருக்காரு.